எல்லாருக்கும் பாசிட்டிவான ஆட்டிடியூடோட நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும்னு ஸ்ட்ராங்காக ஆண்டவனை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புங்க. இது 2 இருந்தாவே போதும், நீங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிடுவீங்க. காலையில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் தான் குடிக்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். நானும் ஹஸ்பண்டும் குழந்தைக்கும் மாமியாருக்கும் மட்டும் வந்து செஞ்சிடுறது டிஃபனு. அப்புறமா பார்த்திங்கன்னா என்னென்ன ஜூஸுக்கு உண்டான வெஜிடபிள்ஸோ அது கட் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் ஒரு 4:30க்கு எழுந்தால் கூட எனக்கு டைம் வந்து பத்தாத மாதிரியே இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து எழுதி வச்சுருவேன். என்னென்ன ஆர்டர்ஸ் நாளைக்கு வந்து நம்ம சொன்ன டேட்டில் டிஸ்பேட்ச் பண்ணணும். அது வந்து நான் ஒரு நாள் தள்ளி போட கூட அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். பட் ஆனால் ஒன்ஸ் நான் கமிட் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நான் செஞ்சுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வச்சா தான் நம்ம பிஸ்னஸில் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பார்த்திங்கன்னா காலையில் வந்து இந்த மாதிரி 4:30க்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஜூஸ்க்கு உண்டான காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகா கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு 2 ஸ்நாக்கு, அவனுக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு வச்சுருவேன். யோகா கிளாஸ் போகிறது முன்னாடி வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யோகா கிளாஸ்க்கு போயிட்டு வந்து அத்தைக்கு குழம்பு, அது கூட பொரியல் செஞ்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து முன்னாலே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பேன்ல அதெல்லாம் செஞ்சு ஈவினிங் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடணும். 8 மணிக்கு கொரியர் சர்வீஸ் மூடிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து 7க்குள்ளே நம்ம வந்து கொரியரை வந்து டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். எதுன்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கை விட பிஸ்னஸ் தான். இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம கமிட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ப்ராடக்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுற ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் அட்டைப்பெட்டி எடுக்கிற வரைக்கும் ஒத்த ஆள் நானே செஞ்சே ஆகணும். பார்த்திங்கன்னா என்னென்ன ஆர்டருக்கு நான் முன்னாடியே பிளான் பண்ணிப்பேன். ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணால் ஆர்டர் போட்டு ஹப்லேருந்து போய் கலெக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை பல்காக வாங்கி அதை வந்து கழுவி ஸ்டோர் பண்ணி வைப்பேன், வெயிலில் வந்தி வைப்பேன். அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நான் பக்காவாக முன்னாடியே பிளான் பண்ணிடணும். அதே மாதிரி அன்றைக்கி முருங்கைக்கீரை ஆர்டர் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நைட்டு 7:30க்கு அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் முன்னாள் சாட்டர்டே ஈவினிங்கே வந்துருந்தாங்க. பட் எனக்கு 8 மணி ஆகிடுச்சு பஸ்ஸை பிடிக்கிறதுக்குள்ளே. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகிடும், வா நானே விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு காரில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றிட்டு இருந்தோம். குழந்தையும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு காட்பாடியில். ஸோ அவங்க அங்கே போயிட்டாங்க. நான் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் பஸ்ஸில் ஏறி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை சொல்லி வச்சுருந்தேன் ஒரு 20 கட்டு. ஒரு கஸ்டமர் வந்து எப்படின்னா பியோர் முருங்கைக்கீரை பவுடர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது பருப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் முருங்கைக்கீரை பவுடர். நான் வந்து கரெக்டாக ஒரு 20 கட்டு வாங்கி நான் ப்ரொக்யூர் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் சன்லைட்டில். ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் மெயின் சன்லைட்டில் பண்ணாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிழல்லையே வந்துற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஆர்டர் வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த குழந்தையோட ஃபீட்பேக் தான் வந்து இதில் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, முருங்கைக்கீரை ப்ளஸ் கருவேப்பிலை பவுடர், அதுதான் நான் டிஸ்பேட்ச் பண்ணியிருந்தேன். அந்த குழந்தை வந்து அவ்வளோ பாராட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு என்ன சந்தோஷம்னா, நிறைய பேர் காசிப் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, என் காதுக்கு இது வரைக்கும் வரலை. பட் என்ன எனக்கு சந்தோஷம்னா, காசை விட ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எவ்ரி டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் என்கிட்டயே இருந்தால் கூட நான் அதை ஷிப் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து சரியாக கொடுக்கலன்னா அடுத்த வாட்டி நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இவர் திண்டுக்கல்லேருந்து ஒரு கஸ்டமரு, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒரு 2 மந்த்ஸ். அவரும் வந்து ராகி லட்டு, முருங்கைக்கீரை பவுடர், அவருக்காக கோங்கூரா தொக்கு, ஈவன் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரை ஃப்ரூட் லட்டு என்னோடய டேஸ்ட்டுக்காக இருந்துச்சு. சரி நான் அதையும் வச்சுட்டு இருந்தேன்.
பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ப்ரைஸ் கூட கேட்கல. இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். அவ்வளோதான், டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டேன். கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து காட் மாதிரின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க பாருங்கள். அது கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்மளுக்கு அது திருப்பி வராது. கஸ்டமருக்கு வந்து இன்றைக்கி பண்ண முடியலன்னு க்ளீனாக சொல்லிடணும். பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்பேட்ச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 kg இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மேல் வீட்டில் பாப்பா இருக்காங்க. அவங்க வந்து ஃபீமேல் பேபி பர்த் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மேக்ஸில் போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கூட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டும் கொஞ்சம் வச்சுட்டு கொடுத்துருந்தேன். மீதி வந்து லோக்கலில் இருக்கிறவங்க ஒரு 1/2 kgயும் 1/4 kgயும் கேட்டிருந்தாங்க 2 பேர். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு 1 kg ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது போக ரிமைனிங் 6 லட்டு இருந்துச்சுல, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சிருந்தேன் வீட்டுக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். பர்த் ஆயிருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து லாக்டேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ட்ரை ஃப்ரூட் லட்டு சாப்பிட்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால ஜென்ஸுக்கோட ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். லேடிஸ்க்கும் வந்து ஹார்மோன் பிரச்சனை எல்லாமே ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிட்றதுனால பால் கூட லாக்டேஷன் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து பால் திக்காக வரும். நீங்களும் வந்து கோங்கூரா பிக்கல் கோங்கூரா பிக்கல், ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, அதுக்கப்புறம் ஹெல்த்தி பவுடர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் ஆகிடும். இப்போ வந்து ஆஃபர் கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு. 999க்கு 1 kg ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, அது கூட முருங்கா பவுடர் வந்து 100 கிராம் ஃப்ரீயாக வந்து தந்துட்டுருக்கோம். வேணுன்றவங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டரு. அப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் குரு பூர்ணிமா பூஜை வந்து நடந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு காலையில் 4:30 மணிக்கே எழுந்துட்டு, அதுக்கப்புறம் குரு பூர்ணிமா பூஜைக்கு 6 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு பூஜையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணிவிட்டு கோங்கூரா பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறமா கருவேப்பிலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை தொக்கு பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 நாள் என் குழந்தைக்கு கோல்டு காஃபு. ஸோ அதனால் அவன் கூடயே இருந்த 2 நாள் கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தேன். அவங்க ஒரு 1 டே வந்து சரிம்மா நீங்கள் பாருங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாமே வந்து பில்டப் பண்ணுற வரைக்கும் சக்ஸஸ் வராது. அது இல்லாமல் கஷ்டம் நிறைய வரும். இப்போ வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்சல் சரியாக வரல, அதுக்கப்புறம் பாக்ஸ் உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆன வரைக்கும் பார்த்துக்கலாம். ட்ரஸ்ட் இன் காட், தட் இஸ் த மெசேஜ் ஐ கேன் கிவ் டு யூ.